செல்லக்குட்டீஸ் 7th தமிழ் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. இப்போ மார்னிங் அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை போகும்போது அது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கப்பா. ஏன்னா அதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்த பிடிஎஃப்ல உங்களுக்கு அனுப்பப்படும். ஓகேவா? அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டக்குனு வீடியோ முடிச்சிடலாம். ஸோ 1 மார்க் பாருங்கள். 4 1 மார்க் மரம் வளர்த்தா டேஷ் பெறலாம். இதுக்கு ஆன்சர்ஸ்லாம் அப்படியே தெரியுதான்னு ஒரு கிளான்ஸ் பாருங்கள். உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா, எவ்வளோ படிச்சிருக்கோன்ட்டு. ஓகேவா? அடுத்து பொருள் தருக பாருங்கள், பிரித்தெழுதுக பாருங்கள், அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். அப்படியே எத்தனை மணிக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஏவேனும் 5 வினாக்களுக்கு விடையளி. அப்படியே பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணிவிடுங்க முடிஞ்சா. ஸோ இதில் பாருங்கள் 3 6 7 கொடுத்துருக்காங்களே. 7 5 எழுதுனா போதும், 2 சாய்ஸில் விட்டுக்கலாம் நீங்கள். சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் பார்த்துட்டு போயிருங்க தெளிவாக. அடுத்து பாருங்கள். எவையினும் 3 வினாக்களுக்கு விடை தருக. 20 21 22 23 24. இந்த 5ல் நீங்கள் 3 எழுதுனா போதும், 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? பின்வரும் மனப்பாட பகுதியை அடிபடாமல் எழுதுங்க. 25 பாருங்கள் மனப்பாட பகுதி. ஸோ மனப்பாட பகுதி 1, அப்போ திருக்குறள் 1. பிறப்போக்கும் என தொடங்கும் திருக்குறள் எழுதிருங்க. அப்புறம் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். இலக்கணம் 2 மார்க்ஸ். இது உங்களுக்கு 8 மார்க் உங்களுக்கு டோட்டலாக. இது சாய்ஸ் இல்லை. 26 27 28 29 இந்த 4 எழுதிக்கோங்க. 8 மார்க் உங்களுக்கு. ஓகேவா? பொருத்தமான உண்மை எடுத்து எழுதுக. கலைச்சொல் தருக. வறுமை, அறுவடை, அப்புறம் வினைச்சொல்லை ஈட்டி நிரப்புக. சரியான இணைப்பு சொல்லாக நிரப்புக. அடுத்து பாருங்கள். ஏதேனும் ஒன்றுக்கு மட்டும் விடையளிக்கவும். உண்மை ஒளி கதையை சுருக்கி எழுதுக. பயணம் கதையை சுருக்கி எழுதுக. இது உங்களுக்கு துணைப்படம் மாதிரி நினைக்கிறேங்க. அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க, அப்படியே லெசன் மாதிரி நடத்தியிருப்பாங்க. அதை அப்படியே நீங்கள் சுருக்கி எழுதணும். ஓகேவா? ஸோ 6 மார்க்னால நீங்கள் ஒரு பேஜ் எழுதுனா போதும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மார்க் போட்டுருவாங்க 6 மார்க்கு. ஓகேவா? அடுத்து பாருங்கள். கடிதமா? ஓகே. திருவள்ளுவைக்கான வருமாறு உறவினருக்கு கடிதம் எழுதுக. ஒன்று இதை எழுதணும், இல்லைன்னா என்னை கவர்ந்த நூல் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுவோம். நமக்கு நூல்லாம் எங்கே கவர்ந்திருக்கு? நமக்கு வேறு எதாவது படம் மூவி சொன்னால் நமக்கு தெரியும். இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் திருவிழாவைக்கான வருமாறு உறவினருக்கு கடிதம் எழுதுங்க. அதே எழுதிக்கோங்க. நீங்கள் 32 உறவினர்னு கொடுத்துருக்காங்க. யாருன்னு மென்ஷன் பண்ணல. நீங்கள் உறவினர்னு போட்டு உங்கள் கசினு கூட போட்டுக்கலாம், இல்லை மாமா சித்தப்பா அப்படி போட்டுக்கலாம். போட்டு ஒரு கடிதம் மாதிரி எழுதுறீங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா, சிம்பிள் தான். ஸோ அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து இன்றைக்கி ஈவினிங் இங்கிலீஷ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்ப்பா. ஓகேங்களா? எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் 7th ஸ்டாண்டர்ட் செல்லக்குட்டீஸ். ஓகேங்களா? ஸோ ஈவினிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், இங்கிலீஷ் வீடியோ. ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.